அண்ணாமலை டிடிவி தினகரன் 21ஆம் தேதி நைட்டு சந்திச்சத மீடியாக்கள் கொஞ்சம் கூட பிளாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்து கரெக்டா 22ஆம் தேதி ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த நாள்ல ரொம்ப பெருசாக்கி அப்படியே அதை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதன் மூலம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அதனுடைய பலன் நேரடியாக போகக்கூடிய விஷயம், அது பிளாஷ் ஆகக்கூடியது அத்தனையும் மறைக்கப்பட்டது தமிழ்நாடு மீடியால. இதுக்கு முன்னால என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு டிடிவி எப்ப அனௌன்ஸ் பண்ணான்னு பாருங்க. ஜிஎஸ்டி வரியை இந்த அளவுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு நைட்டு அவங்க வெளியிடுறாங்க. கரெக்டா அது எப்ப பிளாஷ் ஆச்சோ அதே டயத்துல அன்றைக்கு இரவு 9 மணிக்கு காட்டுமன்னார் கோயில்ல வச்சு டிடிவி தினகரன் நான் என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னாரு. சோ அன்னைக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான அந்த அறிவிப்பு யார் மனசுலயும் போகல. இது ஒன்னையே வச்சுட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. சோ ஒவ்வொரு தடவையும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு எப்பெல்லாம் வருதோ அது சம்பந்தப்பட்ட நேரத்துல ஃபுல்லா டிடிவி தினகரன் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பிளாஷ் ஆயிட்டே இருக்கு. இதுல இன்னொன்னையும் கவனிக்கணும். அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்திச்ச அதே டயத்துக்கு அதுக்கு ஒரு நாள் முன்னால சேலத்துல வச்சு எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். ஆனா அதை பெருசா மீடியாக்கள் போக்கஸ் பண்ணல. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா அதே 22ஆம் தேதி டெல்லியில வச்சு ஜேபி நட்டாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். நியாயமா பார்த்தா அது ரொம்ப பெரிய நியூஸ், போக்கஸே ஆகல. சோ ஒரே டயத்துல ஜிஎஸ்டி அமல பிளாக் பண்ணியாச்சு, மக்கள் மனசுல இருந்து எடுத்தாச்சு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஜேபி நட்டாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்தையும் ஒரு செய்தியாகவே கொண்டு வரல. கரெக்டா இதை வச்சுக்கிட்டே உருட்டிட்டு இருக்காங்க.